சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடர் விடுமுறை முன்னிட்டு கூலி திரைப்படம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த திரைப்படம் முதல் நாளே பெரும் வசூல் சாதனையை படைத்திருக்கு. கூலி திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் நிலையம் கொடுத்து படக்குழுவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. முதல் நாள் மட்டுமே கூலி திரைப்படம் சுமார் 150 கோடி வரைக்கும் வசூலிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. முன்பதிவை வைத்து சுமார் 150 கோடி வரைக்கும் கூலி திரைப்படம் முதல் நாளில் வசூலிக்கும்னு கணிக்கப்பட்டது. அதன்படியே கூலி திரைப்படம் பார்த்திங்கன்னா உலக அளவில் முதல் நாள் 151 கோடியை வசூல் செய்திருக்கு. படக்குழுவினரே இது அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலையும் வெளியிட்டாங்க. இதன் மூலம் முதல் நாளில் அதிகம் வசூல் செய்த தமிழ் படம்ன்ற பெருமையை கூலி திரைப்படம் பெற்றிருக்கு. இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா விஜயோட லியோ திரைப்படம் தான் இந்த சாதனையை படைத்தது. லியோ திரைப்படம் முதல் நாளே பார்த்திங்கன்னா 145 கோடி வரைக்கும் வசூல் செய்ததாக சொல்லப்படுது. அதன்படி அதற்கு பிறகு ரஜினியோட கூலி திரைப்படம் தான் தற்பொழுது 151 கோடி வரைக்கும் உலக அளவில் வசூல் செய்து லியோ சாதனையும் முறியடித்திருக்கு. அதன் பிறகு தற்போது கூலி திரைப்படம் 2ஆம் நாள் வசூல் குறித்த தகவலும் வெளிவந்தது. இந்தியாவில் 2 நாட்களில் நல்ல வசூலை தான் பெற்றிருக்கு கூலி திரைப்படம். இந்திய அளவில் பார்த்திங்கன்னா முதல் நாளில் கூலி திரைப்படம் 65 கோடி இந்திய அளவில் பெற்றிருக்கு. அதன் பிறகு 2ஆம் நாளில் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் கூலி திரைப்படம் 50 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. இதன் மூலம் 2 நாட்கள்லேயே கூலி திரைப்படம் இந்திய அளவில் மட்டுமே 100 கோடி வசூலை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கு. இதன் மூலமாக தமிழில் முதல் முறையாக 100 கோடியை, அதுவும் 2 நாட்களில் 100 கோடி வசூலை தாண்டிய படம் என்ற பெருமையை இந்த திரைப்படம் பெற்றிருக்கு. இதற்கு முன்பு ரஜினியோட 2.0, அதன் பிறகு லியோ, இந்த திரைப்படங்கள் தான் 3 நாட்களில் 100 கோடியை தாண்டியது. 3 நாட்களில் 100 கோடியை தாண்டி சாதனை படைத்தது. ஆனால் தற்பொழுது கூலி திரைப்படம் 2 நாட்களில் 100 கோடியை தாண்டி சாதனை புரிந்திருக்கு. அதே போல் 2 நாட்களில் உலக அளவில் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் 2 நாட்களில் 230 கோடி வரைக்கும் இந்த திரைப்படம் வசூல் செய்திருக்கு. இத்தனைக்கும் இந்த திரைப்படத்துக்கு ஏ சான்று பெற்றிருக்கு. ஏ சான்று பெற்றதுனால குடும்பத்தோடு இந்த படத்தை சென்று பார்க்க முடியாது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த படத்தை சென்று பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. இதனாலே நிறைய பேர் டிக்கெட்டில் கேன்சல் செஞ்சிட்டதாகவும், இதனாலே நிறைய பேருக்கு டிக்கெட்டும் சுலபமாக கிடைத்ததாகவும் தகவல்களும் நிறையவே வெளிவந்திருக்கு. ஏ சான்றிதழ் மட்டும் இல்லைன்னா இந்த படத்தோட வசூல் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லப்படுது. இதையடுத்து நேற்று ஆகஸ்ட் 17ஆம் தேதியோடு பார்த்திங்கன்னா இந்த படம் வெளியாகி 4 நாட்கள் ஆகிறது. இதன் மூலமாக 4 நாட்களில் எவ்வளோ வசூலாகி இருக்குதுன்ற தகவல்களும் கணிப்புகளும் வெளியே வந்திருக்கு. 4 நாட்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் உலக அளவில் 400 கோடிகளில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா 4 நாட்களில் 200 கோடியிலேருந்து 220 கோடி வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக மொத்தம் 4 நாட்களில் இந்த திரைப்படம் உலக அளவில் 400 கோடியிலிருந்து 410 கோடி வரைக்கும் வசூல் செய்திருப்பதாக கோலிவுட் வட்டாரங்களும் தெரிவிக்கிறது. இப்படி சாதனை மேல் சாதனை படைத்து கொண்டிருக்குது கூலி திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரை வாழ்க்கையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் வகையில் இந்த கூலி திரைப்படம் வெளிவந்திருக்கு. இவர் கடந்த 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகம்ன்ற படத்தில் அறிமுகமானார். இந்த படம் பார்த்திங்கன்னா 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. கடந்த 50 ஆண்டுகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 171 படங்களில் நடித்திருக்கார். தற்பொழுது வரைக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கலவையான விமர்சனங்களை தான் பெற்றுட்டு வருது. ஒரு தரப்பினர் நல்லா இருக்குதாம், ஒரு தரப்பினர் இந்த திரைப்படம் நல்லா இல்லைன்னு கலப்படியான விமர்சனங்களை தான் பெற்றுட்டு வருது. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா சாதாரண ரசிகர்களாக இருந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம். இந்த திரைப்படம் அவரது நண்பரை கொன்றவரை யாருன்னு கண்டுபிடிக்கிறதா இருக்குது. அது விக்ரம் படத்தில் பார்த்திங்கன்னா கமலோட மகனை யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கிற படமாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினியோட நண்பரை யார் கொன்றாங்கன்னு கண்டுபிடிக்கிற படமாக இருக்கும். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா விக்ரம் பாணியிலேயே கொண்டு போயிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட முதல் நாயகன் பார்த்திங்கன்னா அனிருத்னே சொல்லலாம். பாட்டாகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே பட்டைய கிளப்பி இருக்கார். இந்த படத்தோட முதல் நாயகன் அனிருத்னே சொல்லலாம். அதன் பிறகு இந்த படத்தோட வில்லன் பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா இருப்பார்னு பார்த்தா சௌபின் ஷரீஃப் தான் இருக்கார். சௌபின் தான் இந்த படத்தில் மெயின் வில்லனாகவே இருக்கார். சௌபினுக்காக தான் இந்த படம் எடுக்கப்பட்டதாகவே இருக்குது.
ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு படம்னு வந்து சுமாராக எடுத்து வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஜெயிலர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு மக்களிடையே வந்து கொண்டு சேரல. ஜெயிலர் படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, ரஜினி இறங்கிலாம் சண்டை போட மாட்டாரு. அவர் ஆட்கள வச்சிருப்பாரு. அவங்க ஆட்கள் தான் சண்டை போடுவாரு. ஆனா, அந்த படம் எடுத்து போன விதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு ரசிகர்கள கவரும் வகையில இருக்கணும். இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் வெறும் வெட்டு, குத்து, சுட்டு, துப்பாக்கி சூடுன்னு வந்து ஒரே தலைவலியா தான் இருக்குது இந்த படத்த பார்க்கறதுனால. சாதாரண ரசிகர்களுக்கு வந்து இது வந்து ஒரு தலைவலியாக தான் இருக்கும். ஒரு முறை பார்க்கலாம். அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஒரு 20 நிமிஷமும், கடைசி 20 நிமிஷமும் வந்து ஒர்த்தாக இருக்கும். அமீர் கான் வர சீன்லாம் வந்து செமையா இருக்கு. அமீர் கான் வந்து திரையில பார்க்கும்பொழுதே வந்து செமையா இருக்காரு. சும்மா கிளாஸ் மாஸா இருக்காரு அமீர் கான்லாம். ஜெயிலர் அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து எட்டலைனாலும், ஜெயிலரோட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து குறைவு தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் வரும் நாட்கள்ல வந்து எந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்திய கவருது, எந்த அளவுக்கு வசூல் செய்திடும். பொதுவாகவே ஒரு படம் வெளியாச்சுன்னா, முதல் 2 நாட்கள், 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரசிகர்களுக்கான காட்சி தான். அதன் பிறகு தான் வந்து சாதாரண மக்களுக்கான காட்சி. வரும் நாட்கள்ல வந்து எவ்வளோ வசூல் செய்வதுன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அனிருத்துக்காக வந்து இந்த படம் வந்து இன்னும் வசூல் செய்யலாம். செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த திரைப்படமும் கிடையாது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மதராசி தான் திரைப்படம். அதன் முன்பு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த திரைப்படமும் வந்து பெரிய திரைப்படம் வெளியாகல. இதனை ஒட்டி ஏற்கனவே வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3 நாட்கள் விடுமுறை. இதை ஒட்டி வந்து இதன் பிறகும் வந்து எந்த படங்களும் கிடையாது. செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஆக மொத்தத்தில இந்த படம் வந்து இன்னுமே வந்து ஓடும் நல்ல வசூலை வாரி குவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வளோ வசூலை இந்த படமும் வாரி குவிக்குதுன்னு. தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.